நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறீங்க அப்படின்னா வேலையாக நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, வாட்ரு, சூவேஜி, இபி இதை மாதிரி எந்த ஒரு பில்லையும் பெண்டிங் இல்லாமல் கட்டி வச்சிங்கன்னா ப்ராப்பர்ட்டி விற்கணும் போது நிச்சயமாக அந்த டெனண்ட்டை வெக்கேட் பண்ணிவிட்டு ஒரு பெயிண்டிங் பண்ணி எம்டியாக காமிச்சிங்க பையருக்குன்னா விரைவில் விற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் 80-90% அதிக நண்பர்களே. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ஏஜ் ஒரு 30 வருஷம் ஆகுது, 25 வருஷம் ஆகுதுன்னா அந்த ரியலை சொல்லுங்கள். முக்கியமாக நெய்பர்ஸ், பக்கத்து வீடு, எதிர் வீடு எல்லாருக்கூடையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா வரக்கூடிய பையர்ஸ்க்கும் அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க அப்படின்னும்போது நீங்கள் பையருக்கு உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. வெல்த் கஃபே நேயர்களுக்கு உற்சாகமான வணக்கம். எனது பெயர் எஸ் சிவகுமார், ஃபவுண்டர் பெஸ்ட் சர்வீஸ் ரியாலிட்டி. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னா, இப்போது என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியை நான் விற்கணும். இப்போ என்னுடைய மகள் திருமணத்துக்கோ, என்னுடைய மகன் எஜுகேஷனுக்கோ, இல்லை எனக்கு வேறு இடத்துல மாற்றல் ஆகுது அப்படின்னும்போது நம்ம விற்கிறோம். இது என்னென்னா, நம்ம அவசரத்துக்கு என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு நம்ம எதிர்பார்க்கறத விட குறைவான விலை வந்தாலும் விற்றுருவோம். இதனால் இழப்புகள் நமக்கு தான். அப்படி இல்லாமல் ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஒரு லாபகரமாக விற்கணும் அப்படின்னா சில டிப்ஸ்லாம் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க கேளுங்க. முதல்ல நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஏரியாவில் என்ன ப்ராப்பர்ட்டி, மார்க்கெட் ப்ரைஸ் என்ன, கைட்லைன் வேல்யூ என்ன, இதை அனலைஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் ப்ரைஸு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனீங்கன்னா அங்கே இப்போ என்ன பத்திரம்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த ஏரியாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஜிஸ்ட்ரார் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இல்லைனா ஒரு டாக்குமெண்ட் ரைட்ரு கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க. அதை விட பெஸ்ட்டு நீங்கள் ஒரு வேல்யூவேஷன் பேனல் இன்ஜினியர் கூட்டிகிட்டு உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு வேல்யூவேஷன் ரிப்போர்ட் வாங்கலாம். இது ரொம்ப பெஸ்ட்டு. அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் வேல்யூவேஷன் கொடுப்பாரு. என்ன பில்டிங் காஸ்ட்டு, அங்கே என்ன லேண்டு காஸ்ட்டு, அங்கே என்ன கைட்லைன் வேல்யூ, இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விற்கிறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வரும், இதை மாதிரியான விஷயங்கள் சொல்லுவார். அப்போ நீங்கள் அவர் சொல்லக்கூடிய கைடன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ப்ராப்பர்ட்டியை நிச்சயமாக நியாயமான விலையில் நீங்கள் விற்கலாம். இது டிப்ஸு நண்பர்களே. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறீங்க அப்படின்னா வேலையாக நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸு, வாட்ரு, சூவேஜி, இபி இதை மாதிரி எந்த ஒரு பில்லையும் பெண்டிங் இல்லாமல் கட்டி வச்சிங்கன்னா இமிடியேட்டாக உங்களுக்கு பையர் கிடைக்கிறாங்க அப்படின்னும்போது அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரெண்டாவது பாயிண்ட்டு நண்பர்களே. மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க அப்படின்னும்போது அந்த ப்ராப்பர்ட்டியில் இன்கேஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு வாடகை விட்டு இருக்கீங்க டெனண்ட்டுக்கு அப்படின்னும்போது நீங்கள் விற்கணும்னு முடிவு பண்ணிட்ட அப்புறம் அந்த டெனண்ட்டுக்கிட்ட சொல்லி அவங்கள வெக்கேட் பண்ணிவிட்டு வேக்கன்ட் பொசிஷனில் நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை வச்சிங்க அப்படின்னா இமிடியேட்டாக விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். முக்கியமாக அந்த ப்ராப்பர்ட்டியை ஒரு மினிமம் காஸ்ட்டு செலவு பண்ணி ஒரு பெயிண்டிங் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் எதிர்பார்க்கறத விட ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அதிகமாகவே விற்கும். இது நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அதை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் ப்ராப்பர்ட்டி இப்போ ஒரு 40 லட்சம் இருக்குது ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நீங்கள் அதை ஒரு பெயிண்டிங்லாம் பண்ணிங்கன்னா ஒரு 43-45 லட்சம் நிச்சயமாக விற்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நண்பர்களே. நிறைய பேர் நினைப்பாங்க, நம்ம தான் விற்க போகிறோமே, எதுக்கு ப்ராப்பர்ட்டியை பெயிண்டிங் பண்ணணும், சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது ப்ளம்பிங் ஒர்க் இருக்கும், இதை மாதிரியான சின்ன சின்ன ஏதாவது ஒரு டேப்பு உடஞ்சி போயிருக்கும். ஆனால் வர பையருக்கு அதுதான் ஃபஸ்ட்டு கண்ணில் தெரியும். ஓ, இந்த ப்ராப்பர்ட்டி ஏதோ ராசியில் புழகுது, அதனால தான் விற்கிறாங்க இப்படின்ட்டுலாம் நினைக்க தோணும். இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்பர்ட்டியை டெனண்ட் இருக்காங்க அப்படின்னா வெக்கேட் பண்ணிவிட்டு எம்டியாக வைக்கும்போது அந்த பையருக்கும் ஆக்சுவல் வியூ கிடைக்கும். பெயிண்டிங் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி பையர் வராங்க, அவர் இடம் பிடிச்சிருக்குன்னா இமிடியேட்டாக வாங்குவார். இப்போ ஒரு 10 நாள்லேயோ 15 நாள்லேயோ 1 மந்த்லேயோ முடிச்சுக்குவார். இப்போ இன்கேஸ் அங்கே டெனண்ட் இருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, சார் இன்னும் எனக்கு வேறு ப்ராப்பர்ட்டி கிடைக்கல, வேறு ப்ராப்பர்ட்டி எனக்கு வீடு வாடகை கிடைக்கல,
எனக்கு ஒரு 2 மாதம் டைம் கொடுங்க சார், 3 மாதம் டைம் கொடுங்க சார்னுவாங்க. அப்போ வந்து அந்த நல்ல பையரு, நல்ல ஆஃபர் வந்து உங்களுக்கு கை தவறி போயிடும். அதனால் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும் போது நிச்சயமாக அந்த டெனண்ட்டை வெக்கேட் பண்ணிவிட்டு ஒரு பெயிண்டிங் பண்ணி எம்டியாக காமிச்சிங்க பையருக்குன்னா விரைவில் விற்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் 80-90% அதிக நண்பர்களே. அதே மாதிரி நிச்சயமாக இப்போ ஒரு டெனண்ட் இருக்காங்க அப்படின்னும் போது இப்போ பையர் வந்து பார்க்கறதுக்கும் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். இப்போ டெனண்ட் வந்து அவங்க குழந்தை தூங்கிட்டு இருக்கலாம், இல்லை டெனண்ட் அவசரமாக ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கலாம், அதே மாதிரி அந்த டெனண்ட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்திருக்கலாம். அப்போ வந்து பார்க்கக்கூடிய பையருக்கும் தர்ம சங்கடமாக இருக்கும், அந்த டெனண்ட்டுக்கும் தர்ம சங்கடமாக இருக்கும். அதே மாதிரி அந்த வீடு முழுக்க ஒரு ஷோபா, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இது மாதிரி நிறைய இடங்களில் வந்து அடைச்சிட்டு இருக்கும். அவங்க இப்போ நம்ம நார்மலாக வந்து புழக்கத்தில் இருக்குன்னா வீடு ஃபுல்லாக ஒரு திங்ஸ் போட்டு இருக்கும்போது ஆக்சுவல் வியூ வந்து தெரியாது பையருக்கு. ஏதோ வீடு வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது, 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா அது வந்து ஏதோ 600 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற மாதிரி ரொம்ப சின்னதாக தெரியும் நண்பர்களே. அதனால தான் நீங்கள் அந்த டெனண்ட்டை வந்து வெக்கேட் பண்ணிவிட்டு ஒரு பெயிண்டிங் பண்ணிவிட்டு காமிக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த உண்மையான ஆக்சுவல் வியூ கிடைக்கும் பையருக்கு. அவங்களுக்கும் வந்து ஒரு நல்ல ஆம்பிஷன் கிடைக்கும். அந்த இடத்துல வந்து பார்க்கும், ஓகே நம்ம எதிர்பார்த்த மாதிரி பெட்ரூம் நல்லா பெருசாக இருக்குது, என்ட்ரன்ஸு நல்லா அருமையாக ஸ்பேஸாக இருக்குது அப்படின்ற வியூ கிடைக்கும். இதனால் விற்பனைக்கு வந்து சாத்தியங்கள் அதிகம். விற்பனையும் உங்களுக்கு லாபகரமாக நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமாகவே விற்கும். முக்கியமாக அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை எப்படி விற்க போகிறீங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மூலயமாவா, இல்லை ஒரு ப்ரொஃபஷ்னல் கன்சல்டன்ட் மூலயமாவா, அதே மாதிரி ஆன்லைனில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்களா, பேப்பரில் ஆடு கொடுக்குறீங்களா, இதை மாதிரியான விஷயங்களை முடிவு பண்ணணும். கஸ்டமருக்கு வந்து உண்மையை சொல்லுங்கள். லிஃப்ட் இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ஏஜ் ஒரு 30 வருஷம் ஆகுது, 25 வருஷம் ஆகுதுன்னா அந்த ரியலை சொல்லுங்கள். அதே மாதிரி அப்ரூவல் இருக்கா இல்லையா. இப்போ ஒரு சிலதில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டீவியேஷன் சொல்லுவாங்க. இப்போ 10 ஃப்ளாட் இருக்குது அப்படின்னா 8 ஃப்ளாட்டுக்கு தான் வந்து கிச்சன் அப்ரூவல் இருக்கும். நம்ம ஃப்ளாட்டுக்கு கிச்சன் அப்ரூவல் இருக்கா இல்லையா, இதெல்லாம் வந்து தெளிவாக சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லாமல் ஏதோ மறைச்சிட்டிங்க அப்படின்னும்போது நம்ம எப்படியும் பிளான் காப்பி பார்க்கும்போது தெரிஞ்சிடும், லீகல் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அப்போ வந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட்டு குறைஞ்சிரும். அது வாங்கணுன்னு இருக்கக்கூடிய பையர் வந்தோ விலகி போயிடுவாங்க. அதனால் எந்த காரணத்தை முன்னிட்டும் தவறான தகவலை சொல்லாதீங்க. கார் பார்க்கிங், கவர்டு கார் பார்க்கிங், ஓப்பன் கார் பார்க்கிங் என்ன இருக்கோ அதை ரியலை சொல்லுங்கள். அடுத்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க அப்படின்னும்போது அந்த பையர் வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு பர்சனல் இஷ்யூக்காக அதை விற்கிறீங்க, உங்கள் மகள் திருமணத்துக்கோ இல்லை மகன் படிப்புக்கோ விற்கிறீங்கன்னா அந்த ரியலை சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். நாங்கள் இல்லை வேறு ஒரு இடம் நாங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்றத சொல்லுங்கள். அப்போ சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு வைப்ரேஷன் வரும். ஓகே, இவங்க வந்து இந்த இடத்துல இருந்து நல்லபடியாக தான் நமக்கு வீட்டை கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்ற நல்ல விஷயத்த சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் விற்கிறீங்கன்றத அந்த அசோசியேஷன்லேயும் சொல்லுங்கள், பக்கத்து வீட்டுனையும் சொல்லுங்கள். ஏன்னா இன்கேஸ் வரக்கூடிய பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வந்து பார்த்துட்டு நீங்கள் இல்லாத சமயத்தில் எதிர் வீட்டில் கேட்பாங்க, தண்ணி வருதா அப்படின்ற விஷயங்கள்லாம் கேட்பாங்க. அப்போ வந்து என்ன அவர் ஒன்றும் விற்கணும்னு என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆகிடும். எந்த விதத்துலேயும் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக பொய்யான விஷயத்தையே சொல்லாதீங்க. வாட்ச்மேன்கிட்டையும் சொல்லி வச்சுருங்க, ஏன்பா இதை மாதிரி நம்ம வீடு விற்க போகிறோம், வந்தாங்கன்னா பையரை அனுப்புப்பா அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் வாட்ச்மேன்கிட்ட சொல்லாமல் இருந்தீங்கன்னா, அப்போ இல்லை சார்லாம் ஒன்றும் சொல்லலைங்களே, வீட்டை விற்கிறேன்னு சொல்லலையே அப்படின்ட்டுருவாங்க. அதனால் எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டோம் நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிறோம், ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி யாராவது ஒரு ஓனர் விற்றுட்டா நமக்கு எப்படி இருக்கும், மனசு சங்கடமாக. அதே மாதிரி தான் அந்த பையரையும் நீங்கள் நினைக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் தகவலையும் தவறான தகவலை கொடுக்காதீங்க. அதே மாதிரி முக்கியமான இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுமே அந்த அசோசியேஷனுக்கு பெண்டிங் எதுவும் அமௌண்ட் இல்லாமல் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அங்கே யார் பிரசிடெண்ட்டோ செக்ரட்டரியோ அவங்கக்கிட்ட ஒரு பையர் நீங்கள் விற்கிறீங்க இல்லையா, அவங்கள வந்து அறிமுகப்படுத்தி வைங்க. சார் நாங்கள் இவருக்கு தான் விற்கிறோம் அப்படின்றது. முக்கியமாக வந்து நெய்பர்ஸ், பக்கத்து வீடு,
எதிர் வீடு எல்லார் கூடயும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா வரக்கூடிய பையர்ஸ்க்கும் அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். சார் இதுக்கு முன்னாடி விற்றுட்டு போனாரே உங்கள் ஓனரு ரொம்ப நல்ல டைப்பு சார், ரொம்ப எங்கள் கூட எல்லாரு கூடயும் ரொம்ப மெர்ஜாக ரொம்ப நல்லா பழகுவார் அப்படின்னு இருக்கும்போது அந்த பையருக்கும் ஒரு ஹாப்பி ஆகும். ஓகே, நம்ம நல்ல வீட்டை வாங்கியிருக்கோம், நல்ல நெய்பர்ஸும் நல்ல நெய்பர்ஸு அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். அதே மாதிரி சார் இப்போ நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க அப்படின்னும்போது ஒரு 4-5 ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆன்லைனில் நீங்கள் ஆடு கொடுக்குறீங்க, 99 ஏக்கர்ஸு, மேஜிக் பிரிக்ஸு, சுலேகா, இதை மாதிரி ஆன்லைன் போர்ட்டல். அடுத்து உங்களுக்குன்னு ஒரு ட்ரஸ்ட் ஒர்த்து பீப்புள் இருப்பாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்டு, புரோக்கர்ஸு, அவங்கக்கிட்டே நீங்கள் சொல்லி வைக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லும்போது புரோக்கரேஜ் கமிஷன்லாம் தெளிவாக பேசிங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு ரேட்டு சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மேலெலாம் வச்சு சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து இப்போ பையருக்கு எல்லாமே தெரியும், அந்த ட்ரஸ்ட் ஒர்த்து போயிடும். அந்த புரோக்கர்கிட்டையும் சொல்லுங்கள், 50 lakhsப்பா, இது நான் விற்று கொடுத்தா உனக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறேன் அப்படின்ற அந்த கமிஷன் கம்யூனிகேஷனை தெளிவாக பேசுங்க. ஏன்னா நீங்கள் இதை தெளிவாக பேசலைன்னா அவர் என்ன பண்ணுவார், பையர்கிட்ட அதை விட அதிகமாக சொல்லுவார். அப்போ பையருக்கும் உங்களுக்கும் மீட்டிங் வரும்போது கிளாஷ் ஆகும். இப்போ நல்ல வாங்கக்கூடிய பையரும் பார்த்திங்கன்னா தப்பான கம்யூனிகேஷனால் விலகி போயிடுவார். எல்லா தொழிலுக்கும் ஒரு சர்வீஸ் சார்ஜுன்னு இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் ஆடு கொடுக்குறீங்கன்னா கூட அதுக்கும் ஒரு சர்வீஸ் சார்ஜ் இருக்குது. எல்லா கம்யூனிகேஷனையும் வெளிப்படையாக பேசிங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி விற்கிறீங்க அப்படின்னும்போது நீங்கள் வந்து பையருக்கு வந்து உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. சார் இது என்னுடைய ப்ராப்பர்ட்டி, நான் வந்து ஒரு 50 லட்சம் கோட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு 1-2 குறைக்கலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட வந்து சார் இல்லை சார் என்னுடைய மகளுக்கு நான் கல்யாணம் வச்சுட்டேன், அர்ஜெண்ட்டாக இப்போ இன்னும் 10 நாளில் எனக்கு காசு தேவை அப்படின்னும்போது அப்போ என்ன பண்ணுவார், அவர் வந்து நார்மலாக கேட்கக்கூடிய விலையிலேருந்து ஒரு 5 லட்சம் கம்மியாக கேட்பார். ஏன்னா உங்களுக்கு வந்து தேவை அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுடைய பர்சனல் விஷயத்தை வந்து ரொம்ப இன்டெப்த்தாக அவங்களுக்கு சொல்லிக்கணும்னு அவசியம் இல்லை. இது வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் அப்படி சொல்லும்போது உங்கள் ப்ராப்பர்ட்டி வந்து கம்மியாக தான் கேட்க ஆரம்பிப்பாங்க. அது வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்காதீங்க. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்கு எப்படி லாபகரமாக விற்கணும்னு சொன்னேன், அதே மாதிரி வாங்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸையும் நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.